சங்கர் படத்த பார்த்துட்டு வந்தோ, இல்ல இவர் பொலிட்டிக்கல் சினிமால நடிச்சு முதலமைச்சர் ஆனா எல்லாரையும் மாத்திரலாம் அப்படின்ற அந்த சினிமா மனநிலையிலேயே வந்து தான் இவரு முதலமைச்சர் இந்த கட்சியையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இல்லையே! அத விட நாங்க சினிமா எவ்ளோ ஒரு உச்சத்துல இருக்கும்போது அத துறந்துட்டு வந்திருக்கோமே! என்ன தொறந்துட்டு வந்தாங்க? இங்க வந்து என்ன சேவையா பண்ண போறாங்க? அவரு உச்சத்திலிருந்து தொறந்துட்டு வந்தேன்னா, அவரோட சம்பாத்தியம் எல்லாம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 2 மாநாட்டுக்கோட சுண்டக்கா காசு மாதிரி செலவாயிடும். எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் பேர சொன்னா நமக்கு ஒரு மாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி நான் வந்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுக்கறதுக்காக தான் அவர் பண்றாரு. சந்திரன் வந்துருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப காமெடியான ஜோக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி வாதங்கள்லாம் கொண்டு போனா உனக்கு ஒரு அமாவாசை வரும், சூரியனுக்கு இருக்கான்னு கேட்கலாம். ட்விஸ்ட்டு பயங்கரமா இருக்கே அப்படின்னு நினச்சேன். இன்னும் உடனே இது கூட்டணி இல்லன்னே இப்பதான் டிக்ளேர் பண்றாங்க. அதுக்குள்ள வேட்பாளரா அப்படின்னு நினச்சேன். விஜய்ன்னு அறிவிச்சோனே, சரி இவர மட்டும் டிசைட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ருக்கோ ஜார் அப்படின்ற மாரி இந்த ஏரியா, அந்த ஏரியா எல்லா எல்லாத்துலயுமே இடத்துலயும் நான் தான் விஜய்ன்னு. இது பழைய ப புளுத்து போன விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், லாக்அப் டெத்தா இருக்கும், கவின் அவர்களுடைய இந்த ஆணவ கொலையுடைய தடுப்பு சட்டம் இது பண்ணணுன்றதுக்கு, இத பத்தியெல்லாம் வந்து பேசி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வ கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதிர்ப்புன்னு அதுவும் எடுக்குறாங்கன்றப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாவே வச்சிருக்கலாமே! ஆனா அத பத்திலாம் அவர் எடுக்கவே இல்ல. ரொம்ப காமெடியா, ரொம்ப பஞ்ச் டயலாக் பேசுறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறதுனால திடீர்னு 4 வரி இங்கிலீஷ்ல பேசுறது. அவர் என்ன நினச்சுக்கிட்டாருன்னா தெரியல. ஒருவேளை நம்ம 4 வரி இங்கிலீஷ்ல பேசினா, படிச்ச ஆட்களா இப்போதான் அரசியலுக்கு வராங்கன்னு மக்கள் நினைச்சிருவாங்கன்னு அவர் நினைச்சிருப்பார். கொள்கை தலைவரை பத்தி நான் 5 நிமிஷம் பேசணும். ஒரு 5 பாயிண்ட் யாராவது படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அப்படின்னாவது இவர் செஞ்சிருந்தாருன்னா, 2வது மாநாட்டையாவது அவர் பேசியிருப்பார். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் சாரி மாநாடு நடந்திருக்கு. 2வது மாநாடு நடந்திருக்கு. ஸோ நெறைய அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. எல்லா அரசியல் தலைவர்களும் சம்பிச்சு போயிருக்காங்க. ஸோ அந்த கருத்துக்கள் பத்தியெல்லாம் பேசுறதுக்காக, உரையாடுறதுக்காக நம்ம கூட அரசியல் வெங்காயம் யூடியூப் சேனல் தண்டபாணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சொன்ன மாதிரி ஒரு மாநாட்டுக்கு தேவையான அனைத்தும் இருக்குது. ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் வாக் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பஞ்ச் டயலாக்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தது மாநாடு? பார்த்தீங்களா ஃபுல் வீடியோ? மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரசிகத்தன்மையிலேருந்து பார்த்தோம்னா, ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் தான். பயங்கரமான கூட்டம். போன மாநாட விட இப்ப அதிகமான கூட்டம். ஆனா, நம்ம அரசியலா பார்க்கும்போது அப்படி ஒண்ணும் ஆழ்ந்த ஒரு மாநாடா இல்ல. ஒரு அரசியல் மாநாடா இல்ல. ஒரு ரசிகர்களுக்கான ஒரு மீட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நட்சத்திர விழாலாம் நடத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அங்க வந்திருந்தவங்களோட மனநிலையும், சிலர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான் நமக்கு தோணுச்சு. சொன்ன மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா, அந்த அத்தனை பேர் ஒரே இடத்துல கூடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எல்லாரையுமே அரசியல் படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி அவங்க முன்னாடி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியன்றபோது, இவரு கன்டினியூஸா சொல்றது டிஎம்கேவ அப்போஸ் பண்ணி இருக்கேன்றது ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா, இப்போ சமீப காலமா நெறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சிகளே இந்த தவறுகள்லாம் நீங்க பண்றீங்கன்னு டிஎம்கேக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள பத்தி கூட பேசலையே. இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், லாக்அப் டெத்தா இருக்கும், கவின் அவர்களுடைய இந்த ஆணவ கொலையுடைய தடுப்பு சட்டம் இது பண்ணணுன்றதுக்கு, இத பத்தியெல்லாம் வந்து பேசி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வ கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதிர்ப்புன்னு அதுவும் எடுக்குறாங்கன்றப்போ, இதெல்லாம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாவே வச்சிருக்கலாமே. ஆனா, அத பத்திலாம் அவர் எடுக்கவே இல்லையே. நம்ம மாநாட்டில எதிர்பார்க்கிறதும் அதுதான். நீங்க எங்களுக்கான அரசியல் மாற்று அப்படின்னு உங்கள அறிவிச்சுக்கிறீங்க. டிஎம்கேவா, டிவிகேவா தான் போட்டி அப்படிங்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த முழுமையான எதிர்க்கட்சி அரசியல நாங்க எதிர்பார்க்குறோம். தீவிரமா நீங்க எதிர்த்து நில்லுங்க. நாங்க எதிர்பார்க்குறோம். நாங்க விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னுலாம் நாங்க சொல்லல. விஜய் அரசியலுக்கு வரட்டும். ஆனா இருக்கிறத விட சிறப்பான அரசியல் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறோம். டிஎம்கே கிட்ட குறைபாடுகளே இல்லையா அப்படின்னா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படையா அவங்க ஒரு தளத்தில விளம்பரம் பண்ணிக்கிட்டு திட்டங்கள நாள்தோறும் ஒரு திட்டங்கள செயல்படுத்திக்கிட்டு வேற ஒரு ரூட்ல விளம்பரம் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா, அடிப்படையான மக்கள் பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை, அதிமுக கிட்ட என்ன பிரச்சனை தீர்க்கப்படாம இருந்துச்சோ, அது இன்னிய வரைக்கும் தொடருது. பரந்தூர் இவங்க வந்த பிறகு அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடையாளமா போனாரு. ஆனா, தீவிரமா அந்த மக்கள் கூட நிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புறோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை.
மிக முக்கியமா நம்மெல்லாம் மனசு வருத்தப்பட்டும் கோவப்பட வேண்டிய விஷயம் அனகாபுதூர்ல அத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு. இன்னும் 11,000 வீடுகள் இடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 11,000 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல எங்கேயோ தூக்கி குப்பை மாதிரி வீச போறாங்க. அதுக்கெல்லாம் விஜய் கிட்ட பதில் என்ன? இருக்கிறவன்லாம் என்னை ஏமாத்திட்டான். நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோ, திமுகவோ எதிரி கட்சின்னே நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அது நான் ஒரு சாமானியனா இருக்கேன். இருக்கிறவங்கலாம் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க தான் வந்து என்ன மீட்க போறீங்க, மீட்பரா வரீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி நம்பணும்னா கூட, அத நீங்க செய்யலையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்தில விஜய் ரோட்ல உட்கார்ந்திருந்தா இலவச விளம்பரமே அவருக்கு கிடைச்சிருக்கும். மீடியா ஃபுல்லா 24 மணி நேரமும் திமுக எதிர்ப்புக்காகவே விஜய காட்டியிருக்கும். அதுவே அத கூட நீங்க செய்ய மாட்றீங்களே! அப்போ நீங்க யாருக்கான அரசியல் பண்ண வரீங்கன்னு தான் எங்களோட கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது எல்லா ஒரு பெரும்பான்மையான சமூகத்தில இருந்தும் ஒரு ஒரு முகங்கள நம்ம எடுத்துக்கிட்டு, கொள்கை தலைவரா அறிவிச்சுட்டா, அவங்கலாம் நமக்கு வந்து வாக்களிச்சுருவாங்க. அப்படின்னு ஒரு வியூக அரசியல் மட்டும் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, கொள்கை அரசியல் இல்ல. கொள்கை அரசியல்ல தேர்தலுக்காக வியூகங்கள வகுக்கலாம். வெறும் வியூகங்கள வகுத்து மட்டுமே கொள்கை அரசியல நம்ப செய்யவே முடியாது. இது ரொம்ப அ தாவேகா கிட்ட மிக பெரும் குறையா நம்ம ஆரம்பத்திலேருந்தே கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அப்படி ஒரு வேளை அவர் கொள்கை அரசியலிருந்து அரசியல செஞ்சிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரியான பேட்டர்ன்ல அவரு அரசியல சந்திச்சிருக்க மாட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச 1 வருஷத்துக்குள்ளாரையே அவரோட ரசிகர்கள, தொண்டர்களா நிச்சயம் அவரால மாத்திருக்க முடியும். நெறைய பத்திரிகையாளர் சந்திப்பும், நெறைய மக்கள் சந்திப்பும் நிகழ்த்தும்போது, ரொம்ப அதிகப்படியா பொதுவெளியில அவர் வரும்போது, அவருக்கான அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறத தாண்டி அவர் அரசியல் முகமா மாறி, ரசிகர்கள் வந்து ஒரு தொண்டர்களா அல்லது தோழர்களா மாறியிருப்பாங்க. இன்னைக்கு மேடையில மட்டும் தான் அவர் தோழர்கள்னு கூப்பிடுறாரே தவிர, சுத்தமா அவரோட தோழர்கள் மனப்பான்மையில அங்க கூடின யாருமே இல்ல. ரசிகர்களா மட்டும் தான் இருக்காங்க. அரசியல அவரே முதல்ல முழுமையா உள்வாங்கினாரான்னு தெரியல. முதலமைச்சர் நாற்காலி மட்டுமே தன்னோட இலக்கு அப்படிங்கிறத நோக்கி தான் அவர் வந்து பயணிக்கிறார். நீங்க தொடர்ச்சியா நம்ம தமிழ் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிஎம் தான் அல்டிமேட் நமக்கு இலக்கு. இப்ப இந்த நாட்டையே புரட்டி போடக்கூடிய வல்லமை மிகுந்த பதவி முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற மாரி ஒரு விளம்பரம் வந்து தொடர்ச்சியா செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒரு சூழ்ச்சி விளம்பரம்னே நம்ம சொல்லலாம். ஆனா, எதார்த்தத்தில முதலமைச்சர் பதவி விஜய் ஆசைப்படுற அளவுக்கு, விஜய் நாட்ட புரட்டி பஞ்ச் டயலாக் பேசி நாட்ட புரட்டி போடுற அளவுக்கு முதலமைச்சர் பதவி வந்து சக்தி வாய்ந்த பதவியா அப்படின்னா, அது சுத்தமா இல்ல. அண்ணன் திருமா கூட பல இடங்கள்ல அத கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. உண்மையான அதிகாரம் டெல்லி அதிகாரம் தான். பிரதமர் தான். மாநில அரசுகள்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் தான். ஒரு கலெக்டரேட்டுக்கு உண்டான ஒரு அதிகாரம் தான். இன்னும் உதாரணம் வெளிப்படையா புரியணும் அப்படின்னு சொன்னா, நம்மளால ஒரு திரைப்படம் கூட சுதந்திரமா எடுக்க முடியாது. நம்மளால மாநிலத்தோட கருத்துக்கு நீங்க கன்னா பின்னான்னு திரைப்படம் எடுக்கணும்னு இல்ல. ஒரு மாநில மக்களோட உணர்வு பூர்வமான படத்தையே நம்மளால சுதந்திரமா எடுக்க முடியாது. யார ஹீரோவா, யார வில்லனா காட்டணுங்கிறது கூட நாம முடிவு பண்ண முடியாது. அதையும் கூட டெல்லி அதிகாரம் தான் முடிவு பண்ணும். அந்த மாதிரி வெறுமனே விஜய் மாதிரி நம்ம பஞ்ச் டயலாக் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ஸிலேருந்து படிப்பு வரைக்கும் ஆ டெல்லி அதிகாரம் முடிவு பண்றது தான். காரு, பஸ்ஸு அண்ணா அவர் சொல்ற அண்ணா இது அண்ணாவ கோட் பண்ணி காட்டுறாரு. அண்ணாலருந்து அனைவருமே மாநில சுயாட்சி பேசுறதுக்கான காரணம் வந்து நமக்கு வெறும் பஸ்ஸு ஓட்டிக்க உரிமை இருக்கு. லாரி ஓட்டிக்க உரிமை இருக்கு. விமானம் அவன் கையில இருக்கு. கப்பல் அவன் கையில இருக்கு. கடலை ஆண்ட இனம் தமிழினம்னு நம்ம பேசுறோம். ஆனா, ஒரு கப்பல் கூட நம்மளால விட முடியாது. அப்படி மேலாப்புல ஒரு கவர்னிங் ஒரு கலெக்டரேட்டுக்கான ஒரு அதிகாரம் மட்டும் தான் மாநில அரசுகிட்ட இருக்கு. முதலமைச்சர் பதவி வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பதவியெல்லாம் கிடையாது. டெல்லி நெனச்சா வெறும் விசாரணைன்ற பேர்லயே முதலமைச்சர தூக்கி உள்ள வைக்க முடியும். அதாவது அதுக்கான டைம் பீரியட் கூட கிடையாது. அவங்க நெனச்சா எத்தன நாட்கள் வேணா வச்சிருக்கலாம். அப்படி அதிகாரம் இல்லாத ஒரு பதவிய ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி, நான் வந்தா இந்த நாட்டையே புரட்டி போட்டுருவேன். இன்னும் பாமகல கூட அன்புமணி கூட அத பேசுவார். என்கிட்ட 1 நாள் குடுங்க. 6 மாசம் குடுங்க. 1 வருஷம் குடுங்க. ஒரே கையெழுத்துல நான் மாத்திருவேன். முதல் நாள் முதல் கையெழுத்து. அது எல்லாமே வெத்து விளம்பரம். அந்த ஒரு கையெழுத்துல மாத்துருவேன் அப்படிங்கிறதும், முதல் நாள் முதல் கையெழுத்து அப்படிங்கிறது எல்லாமே ஓவர் சினிமாட்டிக்கான விஷயம். அத ரொம்ப ரொமான்டிசைஸ் ஒரு பண்ணியிருக்காங்களே நாள் தவிர முதலமைச்சர் ஆமா. மாரி ஒரு நாள் முதலமைச்சர்ங்கிறது பச்சை யோக்கியத்தனம். அது அந்த மாதிரி தான் நம்மள சினிமாக்கள்ல ஏமாத்தி தொடர்ச்சியா நம்ம மூளையில முதலமைச்சர் பதவிய உயர்ந்ததா காட்டி, அதெல்லாம் விஜயே நம்பி இன்னைக்கு முதலமைச்சரா நான் வந்து நாட்டையே திருப்பி போட்டுருவேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு முதலமைச்சர் பதவி பலவீனமான அதிகாரம் உள்ள பதவிங்கிற புரிதல் இருந்தா மட்டும் தான், மாநில சுயாட்சி குறித்தான புரிதல் அவருக்கு வரும். அப்பதான் நம்ம யார எதிர்த்து உண்மையா கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த அந்த புள்ளிக்கே அவரால நகர முடியும். நான் கையெழுத்து போட்டே எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மனநிலையில அவர் இருந்தார் அப்படின்னா,
அவரால மாநில சுயாட்சி குறித்தோ, மொழி திணிப்பு குறித்தோ, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதோ, நீட் எதிர்ப்போ, இது எதையுமே அவரால கொள்கை ரீதியா, இந்த மாநில சுயாட்சி ரீதியா, பொலிட்டிக்கலா அவரால எதிர்குரல் எழுப்ப முடியாது. அவரு இந்த இந்த மனநிலையிலே இருக்கார். ஒரு சினிமாட்டிக் மனநிலையிலே ஒரு 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 இளைஞன் எப்படி சினிமாவ பார்த்து நம்ம அக்னிய சுத்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டா, அதுதான்டா மோஸ்ட் ரொமான்டிக் லைஃப் அப்படின்னு நெனைக்கிறானோ, அந்த மாதிரி சங்கர் படத்த பார்த்துட்டு வந்தோ, இல்ல இவர் பொலிட்டிக்கல் சினிமால நடிச்சு முதலமைச்சர் ஆனா எல்லாரையும் மாத்திரலாம் அப்படின்ற அந்த சினிமா மனநிலையிலே வந்து தான் இவரு முதலமைச்சர் இந்த கட்சியையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இன்னும் இவர்கிட்ட இருக்கிற பெரிய குறையா நான் என்ன பார்க்குறேன், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கே எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. இவருக்கு ஓகே. ஒரு விஜயகாந்த் மாதிரி எல்லா கொள்கை புரிதலும் இல்ல அப்டின்னாலும் கூட, தனக்கு நல்லது பண்ணணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. அப்டின்னாலும் கூட, தெரிஞ்சவங்களையாவது கூட வச்சுக்கணுங்கிற அந்த நாலேட்ஜ் கூட இன்னைய வரைக்கும் விஜய்க்கு வந்ததா பார்க்கல. இன்னைய வரைக்கும் விரல் விட்டு எண்றதுக்கு கூட ஒருத்தர் கூட தாவேக்கால பேச்சாளர்கள்னு கிடையாது. எங்களோட கொள்கை எதிரி பாஜகங்கிறாங்க. எ அரசியல் எதிரி திமுகங்கிறாங்க. திமுகவ எதிர்த்து இவங்களால கவுண்டர் குடுக்க முடியுமா? ஒரு விஷயத்துக்கு அரசியல் ரீதியா இவங்களால எதிர்த்து பேச முடியுமா? கருத்தியல் ரீதியா பேச முடியுமா? பாஜகவோட கொள்கை வந்து கிட்டத்தட்ட சாதிய, மதவாத கொள்கை. அதெல்லாம் உளவியல் ரீதியான தாக்குதல். அத எதிர்த்து பேசுற அளவுக்கு இவங்க கொள்கையில, இவங்களோட கட்சியில நீங்க கட்சியில சீனியர் யாரும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வைக்கும்போது என்ன சீனியர்ங்கிறது சொல்றாங்கன்னா, முக்கியமே இல்ல. இல்ல சீனியர் அவங்க சொல்ற கருத்து தான். யாரு சீனியர் நீங்க சொல்ற மாரி? யாரு வந்து அனுபவம் மிக்கவங்களா இருக்காங்க? அதையுமே அவங்க ஓசின்னு தப்பா சொல்றாங்களே! அதையுமே அவர் தப்பா தான் புரிஞ்சிருக்காரு. ப 10 வருஷம் எம்எல்ஏ, 30 வருஷம் எம்எல்ஏ இருந்து, அவங்க அந்த மாரி சீனியர் இருந்தா தான் கட்சி ரன் பண்ண முடியும்னு சொல்றதா அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. நாம சொல்றது என்னன்னா, நீங்க எதிரின்னு சொல்றீங்க, கொள்கை எதிரிங்கிறீங்க, அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்போ அவங்கள எதிர்க்கிறதுக்கான உங்களோட பலத்த நீங்க அந்த கட்டமைப்ப உருவாக்கிக்கிட்டீங்களா? அப்படிங்கிற அதுதான் அனுபவம். இப்போ நம்ம உங்ககிட்ட பேச வரோம் அப்படின்னா, அவர் என்ன பேசியிருக்காருன்னு நம்ப பார்க்கணும். அதுக்கு என்ன பதில் பேசணும், இல்ல அதில என்ன லாஜிக்கலா தப்பு இருக்கணும்னு ஒரு தயாரிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? அப்ப அவர் வந்து அரசியல் களத்தில தமிழ்நாட்ட நான் தலைகீழா புரட்ட போறேன் அப்படின்னா, அவர் தன்னை தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னை சமைக்கணும். அதுக்கான சூழல உருவாக்கிக்கணும், கட்டமைப்ப உருவாக்கணும். களம்ங்கிறது அ நாம்பளும் தொடர்ச்சியா இந்த அரசியல் ரீதியா பயணிக்கிறோம். களங்கள்ல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல போய் பயணிக்கிறோம். நாம்ப சமூக வலைதளங்கள்ல பேசுற அரசியலுங்கிறது வேற. களம்ங்கிறது முற்றிலும் வேற. மக்கள் சந்திக்கிறது வேற. அதனால அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுங்கிறது விஜய் கவனம் செலுத்தணும். தெரிஞ்ச ஆட்கள கூட வச்சுக்கணும். இன்னைய வரைக்குமே பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் நம்மளோட கருத்து. நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. சரி அத பத்தி டீப்பா படிக்கல, தெரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே, இப்ப ராகுல் காந்தி வந்து எத்தன ஃபேக் வோட்டர்ஸ் இருக்காங்க. இப்படி எலக்ஷன்லயே இவ்ளோ பெரிய குளறுபடி நடந்திருக்குன்றத ஒரு மீட்டிங் வச்சு அவ்ளோ இதுவா எக்ஸ்போஸ் பண்றாரு. அத பத்தியாவது பேசியிருக்கணும்ல. இது ரொம்ப முக்கியமான அதுதான். விஷயம்ல. இப்ப நீங்க மாநாடுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு மேடை. அதுல வந்து உள்ளூர் பிரச்சனையிலேருந்து, தமிழ்நாட்டு பிரச்சனையிலேருந்து, இந்திய பிரச்சனையிலேருந்து, உலக பிரச்சனைகள வரைக்கும் சமகாலத்தில நடந்த பிரச்சனைகள எதிர்த்து அதுக்கான தீர்மானங்கள அங்க நிறைவேத்தணும். நீங்க விடுதலை சிறுத்தைகள கவனிச்சீங்கன்னா, அவங்க ஒரு வாக்காளர் முகவர்கள் கூட்டம் நடத்துனாங்க. அந்த முகவர்கள் கூட்டம் அங்க வந்து பெரிய தீர்மானம் நிறைவேத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வாக்காளர் முகவர்கள் கூட்டத்தில கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அ தீர்மானத்த நிறைவேத்துறாங்க. நீங்க மெஜாரிட்டியான கூட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு தீர்மானம் அங்க வாசிக்கப்படல. வெறுமனே எக்ஸ்ல ஒரு 6 தீர்மானம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப நடக்கிற அந்த எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் திருத்த எஸ்ஐஆருக்கானது தீர்மானம் இல்ல. வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதுக்கான தீர்மானம் இல்ல. இந்த மக்கள் பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையெல்லாம் இருக்கு. எந்த ஒரு இந்திய அளவிலயோ, இல்ல தமிழ்நாட்டு அளவிலயோ, இல்ல தேசிய அளவிலயோ பாலஸ்தீனத்துக்கெல்லாம் அவர் குரல் குடுத்ததே இல்ல. இப்படியான எந்த தீர்மானங்களும் இடம்பெறல. உலக அளவிலான பிரச்சனைகள் தீர்மானங்களா நிறைவேற்றப்பட்டு, அங்க வந்திருக்கிற அத்தன பேருக்கும் அந்த பிரச்சனையாவது அவங்க காதுக்கு கொண்டு போயிருக்கணும். அந்த மிக முக்கியமான கடமை விஜய்க்கு இருக்கு. இத எதையுமே அவங்க செய்யல. மாநாடுங்கிறது தீர்மானம் மேடையில படிக்கணும். அது நீங்க விலக்கி பேசல அப்டின்னா கூட, தீர்மானத்த மேடையில படிக்கணும். ஒரு வெறும் தலைப்பையாவது படிக்கணும். அதையே பண்ணாம நீங்க வந்து பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. டிவிகே வில் டாக்குங்கிறாரு, ரீச்சுங்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. இப்போ மாநாடு முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கங்களேன். மாநாடு முடிஞ்சிருது. எல்லா கட்சியும் மாநாடு முடிஞ்சா, அந்த மாநாட்ல தீர்மானங்கள் நிறைவேத்தினத விளக்க பொதுக்கூட்டமா நடத்துவாய்ங்க. இவங்க என்ன விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவாய்ங்க? இந்த சி காட்டுல சிங்கம் கதை ஒண்ணு சொன்னோம்ல. சிங்கிளா வருது அப்படிங்கிறத சிங்கிளா இருந்தாலும் ஜங்கிளோட ஜங்குல. கிங் அப்படிங்கிறத விளக்கி பொதுக்கூட்டம் நடத்துவாங்களா? இல்ல டிவிகே டாக்குன்னு சொல்லுவாங்களா? இல்ல இது ஓட்டு இல்ல,
வேட்டு, ரூட்டு அப்படிங்கிறத போய் மாநாட்டு விளக்கமா இத பேசுவாங்க. விட இன்னும் சூப்பரான வசனங்கள் எப்படி எழுதணும் அப்படி அப்படின்றதுக்காக அவருக்கு அததான் பண்ணணும். இல்ல அடுத்த படத்துக்கு எல்லார்கிட்டயும் ஓப்பனா விட்டுருவோம். பஞ்ச் டயலாக் எல்லாம் எழுதி குடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் கவினுக்கு போய் பார்த்தாரா அவரு? நீங்க லாக் அப் டெத்து திருப்புவனம் அஜித்குமாருக்கு போய் பார்த்தீங்க. அதாவது பார்த்தீங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. அதாவது காவல்துறை அதிகார வர்க்கம் நிகழ்த்துற அந்த தாக்குதலோ, கொடுமையோ, அதிகார மீறலோ வந்து மக்களால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஆனா, சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கிற உளவியல் நோய். அதை எதிர்த்து நீங்க வீதிக்கு வரும்போது மட்டும் தான் அவங்கிட்ட அது போய் சேரும். அவன இந்த சாதி ரீதியான இந்த உளவியல் ரீதியான விஷயத்துல அவன தெளிவுபடுத்த வேண்டியது தான் உங்களோட கடமை. அதிகார வர்க்கத்த அவன் புரிஞ்சுப்பான். செய்தி வந்தாலே அவன் புரிஞ்சுப்பான். அதிகார வர்க்கத்தோட அத்துமீறல அவன் புரிஞ்சுப்பான். ஆனா, அதுக்கு போய் நின்ன நீங்க வந்து கவினுக்கு வந்து நிக்கல. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இந்த விஷயத்துக்கு சாதி ஆணவ படுகொலைக்கு நாங்க சட்டம் இயற்றுனா தான்யா ரோட்ல இருந்து போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே! இது எதையுமே பண்ணாம நீங்க என்னத்த தான் மாற்றம் கொண்டு வர போறீங்கங்கிறது தான் எங்களோட கேள்வி. நீங்க வேணும் தான் எங்களுக்கு. இப்போ அதே மேடையிலே சொல்றாரு, தாமரையில தண்ணி ஒட்டாது. அதுபோல தமிழ்நாட்டு மக்களும் இது பண்ண மாட்டாங்கன்னு. அது நான் வரவேற்கிறேன். உள்ளபடியே வரவேற்கிறேன். தமிழ்நாட்ல எந்த கட்சி ஆரம்பிச்சாலும், என்ன மாற்று கருத்து இருந்தாலும், ஒரு எதிரி, பொதுவான எதிரி பாஜகன்னு டிக்ளேர் பண்றது, இல்ல அங்க குழும்பி இருக்கிற அத்தன பெரும் கூட்டத்துக்கு பாஜக நமக்கும் பாஜக எதிரி தான் அப்படின்னு கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறத நம்ம உள்ளபடியே வரவேற்கிறோம். இங்க சீமானுங்கிற ஒரு என்ன சொல்றது? அந்த நபர அவர் வந்து பாஜக ஒரு பொருட்டே இல்ல. திராவிடம் தான் நமக்கு எதிரி அப்படின்னு உள்ளுக்குள்ள குழப்பத்த விளைவிச்சு, குடிப்பெருமை பேச வச்சுட்டு இருக்கிற சூழல்ல, மறுபடியும் விஜய் வந்து பாஜக எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்றத வரவேற்கிறோம். ஆனா, தீவிரமா செயல்படுங்கன்னு நாங்க கேட்கிறோம். களத்துக்கு வாங்கன்னு நாங்க கேட்கிறோம். வீதிக்கு வாங்க, வீதி வீதியா வாங்க, மக்கள் பிரச்சனைக்கு துணை நில்லுங்க. நீங்க உண்மையிலேயே திமுகவ எதிர்க்கிறீங்கன்னு எங்கள நம்ப வைங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஆனா நீங்க மக்கள் பிரச்சனைக்காக கூட நிக்க சொல்றீங்க. பட் மக்கள் பிரச்சனைக்கு கூட நின்ன பெரும் தலைவர்களான எம்ஜிஆரையும், விஜயகாந்தையும் நான் கொள்கை தலைவரா சொல்லியிருக்கேன். அத பத்தி பேசியிருக்கோம்ல. அவரோட தம்பியா இருக்காருல்ல. ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி, அவர் எம்ஜிஆர் எடுக்கிறதும், விஜயகாந்த் எடுக்கிறதும் அதே வெற்றிக்கான ஃபார்முலா மட்டும்தான். வெறும் வியூக அரசியல் தான். எம்ஜிஆர் பேர சொன்னா, அந்த நடிகர்கள்லாம் மேடைக்கு வந்தாங்கன்னா, யார் இப்போ பிரபலமான நடிகர்களா இருக்காங்களோ, அவங்க பேர சொன்னா கை தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய். அ பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லனாலும் ஒரு மாஸோட அ அரசியலுக்கு என்ட்ரி குடுத்த எம்ஜிஆரையும், விஜயகாந்தையும் பேர சொன்னா நமக்கு ஒரு மாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி நான் வந்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுக்கறதுக்காக தான் அவர் பண்றாரு. எப்படி அவர் பேர் ஒரு வியூகமோ, அவர் கொடி ஒரு வியூகமோ, அவரோட கொள்கை தலைவர்கள் ஒரு வியூகமோ, அதே போல தான் எம்ஜிஆரும், விஜயகாந்த் அப்படிங்கிறதும் ஒரு வியூகம். எம்ஜிஆர் மாதிரி 77ல நானு ஆட்சி புடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதும் கூட, அப்போ ஒரு மக்கள் தேவை இருக்கு. அந்த காலத்துக்கான அரசியல் சூழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆரும் 77ல ஆட்சி புடிச்சு 87 வரைக்கும் தான். அவர் 87ல டிசம்பர்லயே மரணம் அடைஞ்சிடுறார். ஒருவேள அவர் மரணம் அடையாம இருந்திருந்தாலும் கூட, தொடர்ச்சியா அவர ஆட்சியில மக்கள் உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழ்நாடு மக்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. எம்ஜிஆர் மீதும் அப்ப அதிருப்திகள் இருந்துச்சு. அவரு இடஒதுக்கீடு அ கொள்கை மீது அவருக்கு உள்ள பார்வை மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு பதிலடியெல்லாம் குடுத்தாங்க. அதன் பிறகு தான் அவரு பொருளாதார அளவுகோல இடஒதுக்கீட்ல நம்ம வைக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட மாத்துனாரு. அப்படி தமிழ்நாடு மக்கள ரொம்ப பிளைண்டா, வெறும் ரசிக மனப்பான்மையில, அப்படியே கரிஸ்மாட்டிக்கா, ரொம்ப கலரா, ஒரு பறந்து பறந்து அடிக்கிற, 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்கிற ஹீரோ வந்தா, அவரையே காலகாலத்துக்கும் முதலமைச்சரா வச்சிருப்பாங்கன்னு விஜய் நம்புறதுங்கிறது வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் அறிவ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம நெனைக்கிறோம். அவரு அவர் முதல்ல அரசியல் படணும். தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அவரால நிக்கவே முடியும். இல்லன்னா 26க்கு அப்புறம் இருக்கிற இடமே தெரியாம போயிருவாரு. என்ன தோழர் நீங்க ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்களே நீங்க பேச மாட்றீங்க. அவங்க எவ்வளோ சூப்பரா போன மாநாட்டுல பார்த்தீங்கன்னா, வாட் ப்ரோ, ராங் ப்ரோன்னோம். இந்த பாட்டி அங்கிள்ன்னு சொல்லிட்டோம். இந்த மாரி ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா கொள்கை, யூகம்னு பேசிட்டு இருக்கீங்களே! இந்த இந்த அவரோட பேச்சும் கூட ரொம்ப காமெடியா, ரொம்ப பஞ்ச் டயலாக் பேசுறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறதுனால திடீர்னு 4 வரி இங்கிலீஷ்ல பேசுறது. அவர் என்ன நெனச்சுக்கிட்டாருன்னா தெரியல. ஒரு வேள நம்ம 4 வரி இங்கிலீஷ்ல பேசினா, படிச்ச ஆட்களா இப்பதான்யா அரசியலுக்கு வராங்கன்னு மக்கள் நெனச்சுருவாங்கன்னு அவர் நெனச்சிருக்கலாம். ஏற்கனவே அது ஒரு பொய் பிம்பம் தான். நெறைய இருக்கிற அரசியல்வாதிகள் நெறைய பேர் படிச்சிருக்காங்க. திமுகல அவ்ளோ பேர் படிச்சவங்க இருக்காங்க. அண்ணன் திருமாவளவோட படிச்சவரா, அவரு அ ஏட்டுக்கல்வியும் படிச்சவர், மக்களையும் படிச்சவர். இந்த மாரி படிக்காத அரசியல்வாதிகள்னு ஒண்ணும் இல்ல. எளிய மக்கள்கிட்ட மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாரி பேசணும்.
அவரும் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அவரை வரவேற்கிறவங்களும் ஆங்கர் பண்ணுறவங்களும் இந்த ஆங்கர் பண்ணியிருந்தார், அங்கே தொகுத்து வழங்கியிருந்தார். அவர் சந்திரன் வந்துருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் ரொம்ப காமெடியான ஜோக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி வாதங்கள்லாம் கொண்டு போனால் உனக்கு ஒரு அமாவாசை வரும், சூரியனுக்கு இருக்கான்னு கேட்கலாம். சும்மா பஞ்ச் டயலாக்கு தன்னை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கதையை யோசிச்சு டயலாக் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போகிறதுல வந்து அரசியலுக்கு அது பயன்படாது. சினிமாவுக்கு எவ்வளோ வேணால் கூஸ்பம்ப்ஸ், அந்த சினிமாவுக்கு லாஜிக்கல் தேவையில்லை, சினிமாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. நம்ம என்ன வேணால் பண்ணி மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணலாம், கைத்தட்ட வச்சிடலாம். அரசியல் அந்த மாதிரி இல்லை. அரசியல் மக்களுக்கானது. மக்கள் மொழியில் பேசி அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லணும், அவங்கள அரசியல்படுத்தணும். அதுதான் அந்த மேடையில் நிகழவே இல்லை. இவர் ஒரு உலகத்தில் பேசுகிறாரு, அவங்க ஒரு உலகத்தில் ரசிச்சுக்கிட்டு தலைவா அப்படிங்கிறாங்க. இவர் நான் தலைவன் தான், அடுத்து சிஎம் தான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்காரு. நீங்க சொல்ற இந்த சமூக மாற்றங்கள், இதுக்கு இவங்க அப்படி பேசணும், இதெல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும். அவ்வளோ பேர் கை தட்டுறாங்கல்ல. 1,50,000 சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கோம். வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் டபுள், ட்ரிபிள் மடங்கா கூட்டம் வந்திருக்காங்க. 2026ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். நாங்க வந்து வாகை சூடுவோம், வரலாறு திரும்பும்னு சொல்லியிருக்காருல்ல. இது தொடர்ச்சியாக பேசுகிறாரு. டிஎம்கே, டிவிகே தான், வேறு யாரும் களத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கேவை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேவை வந்து அவரே எம்ஜிஆரை பெருமையாக பேசுகிறாரு. எம்ஜிஆர் வந்தார், அந்த மாதிரி ஒரு வாகை சூடுகிற வரலாறு திரும்புகிற ஒரு இதுன்னு பேசுகிறாரு. அவரே அதே ஏடிஎம்கேவை குறைச்சும் மதிப்பிடுறாரு. எம்ஜிஆர் இருந்தால் தான் ஏடிஎம்கே, எம்ஜிஆர் இல்லைன்னா ஏடிஎம்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிளில் அவர் பார்க்குறாரா அப்படின்னு தெரியல. ஆஃப் ஆ ஒருவேளை அந்த கூட்டணி இல்ல, முன்னாடி எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாரு. கூட்டணி இல்லன்னு ஒரு டிக்ளேர் பண்றதுக்காக அந்த மாரி ஏதாவது சொன்னாரான்னு இருக்கலாம். இன்னொன்னு, அதிமுக கிட்ட அதிமுக வந்து எவ்வளோ பலவீனமா இருந்தா எம்ஜிஆர பாஜக பயன்படுத்துது, பாமக பயன்படுத்துது, டிவிகே பயன்படுத்துது, தேமுதிக பயன்படுத்துது. எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ யாருக்கெல்லாம் வேணுமோ எம்ஜிஆர் ஒரு மெட்டீரியலா தூக்கி படத்த போட்டுக்கிட்டு, காட்டிக்கிட்டு, ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு. அதே நேரத்தில விஜய் நினைக்கிற அளவுக்கு ஏடிஎம்கேவை ரொம்ப குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு ரொம்ப சமீபத்திய உதாரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திட்டமிட்டு, மிரட்டி, அடிபணிய வச்சு பாஜகவால அதிமுக தேர்தல் பணியே செய்யக்கூடாது அப்படின்னு நிர்பந்திக்கப்பட்டாங்க. வழக்கமா நம்ம ஏத்துக்கிட்டாலும், ஏத்துக்கலனாலும் பணப்பட்டுவாடா தேர்தல்ல நடக்கும். அத நம்ம நியாயப்படுத்தினாலும், எதிர்த்தாலும். தேர்தல் நேரத்தில எல்லா கட்சிகளும் செய்யும். அதிமுக சுத்தமா பணப்பட்டுவாடாவே 2024 தேர்தல்ல செய்யல. நாடாளுமன்ற தேர்தல்ல. பிரச்சாரமும் ரொம்ப முடங்கி வெளிப்படையா காட்டிக்க கூடாதுன்னு சும்மா வண்டி எடுத்துட்டு எல்லா ஏரியாவுக்கும் ஒரு தடவ சுத்திட்டு வந்தாங்களே தவிர, எந்த தீவிர பிரச்சாரமும் இல்ல, பணப்பட்டுவாடா இல்ல, எந்த ஒரு சீரிய முயற்சியுமே 2024 இல்ல. ஆனா, அதிமுகவோட ஓட்டு அப்படியே சிந்தாம, சிதறாம அவங்களுக்கு விழுந்துச்சு. அத எல்லா பூத்லயும் பார்க்கலாம். நாம சும்மா பிஜேபி 2வது இடத்துல வாங்கிருச்சு, அதெல்லாம் சும்மா கதை. வாங்கியிருந்தா கூட இவங்கள செயல்பட விடாம, இவன கால உடைச்சுட்டு ஓடுறான்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், அவங்களுக்கான வாக்கு அவங்களுக்கு விழுந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க வர்றவங்க எல்லாம் ஏடிஎம்கேவ காலி பண்ணிட்டு, நான் தான் உனக்கு எதிரி, டிஎம்கேக்கு எதிரி, 2வது இடம் நான். 2வது இடத்துக்கு தான் எல்லாரும் போட்டி போடுறாங்க. எந்த கட்சியா பாஜகவா இருந்தாலும், பாமகவா இருந்தாலும், டிவிகேவா இருந்தாலும் 2வது இடத்துக்கு போட்டிடுறாங்க. ஆனா ஏடிஎம்கேவ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம கருதணும். அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பிடுற அளவுக்கு ஏடிஎம்கே வந்து இன்னும் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கரைஞ்சு போல. இன்னும் வலுவா தான் இருக்காங்க. அவங்களுக்கான வாக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்கள 2வது இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி அ போற அளவுக்கு இன்னும் மத்தவங்க வரல அரசியல் களத்துல. தோழர், என்னதான் வந்து டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, எல்லா தொகுதியிலயும் நம்ம விஜயே தான் நிக்கிறாரு. வேட்பாளரா அவரே இருக்கிறாரு. அப்புறம் எப்படி ஜெயிக்காம இருப்பாங்க? இது எல்லாரும் சொல்ற வழக்கமான வசனம் தான். எல்லா தொகுதியிலயும் நானே நிக்கிறதா கருதிக்கிங்க. நானே உங்க வீட்டுக்கு வந்து வாக்கு கேட்டதா நெனச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விடுற டயலாக் தான், ஏமாத்துற வசனம் தான். நான் கூட வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கே அப்படின்னு நெனச்சேன். பாத்தீங்களா? நீங்களே நினைச்சிட்டீங்களே. நெனச்சேன். அதான் நம்ம விஜய்ன்றது. ட்விஸ்ட்டு பயங்கரமா இருக்கே அப்படின்னு நெனச்சேன். இன்னும் உடனே இது கூட்டணி இல்லன்னே இப்பதான் டிக்ளேர் பண்றாங்க. அதுக்குள்ள வேட்பாளரா அப்படின்னு நெனச்சேன். விஜய்ன்னு அறிவிச்சோனே, சரி இவர மட்டும் டிசைட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் ருக்கோ ஜார் அப்படின்ற மாரி இந்த ஏரியா, அந்த ஏரியா எல்லா எல்லாத்துலயுமே இடத்துலயும் நான் தான் விஜய்ன்னு. இது பழைய ப புளுத்து போன விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதா, நானே வந்து நின்னதா நெனச்சுக்கங்கன்னு மக்களை ஏமாத்துற விஷயம் தான். அதத்தான் இவரு நான் பெருசா மாற்று, புதுசு, புரட்சி, வரலாறு திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவரு பண்ண விஷயங்கள தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒண்ணும் எடுபட போறதில்ல. ஒரு எம்எல்ஏ தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 2, 2.5 லட்சம் வாக்கு இருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் வாக்காவது இருக்கும். வெற்றி கிட்ட நெருங்கணும் அப்படின்னா, ஒரு 1 லட்சத்தையாவது நெருங்கணும். 1 லட்சம் வாக்காவது நெருங்கணும். 1 லட்சம் ஓட்ட
ஒரு எம்எல்ஏ தொகுதியில விஜய் கட்சி வாங்குமா அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல இன்னை வரைக்கும். அதுக்கான எந்த வாய்ப்பையும் நான் பார்க்கல. ஒருவேளை 3வது இடம், இப்பவும் நான் அதிமுகவ குறைச்சு மதிப்பிட விரும்பல. ஒருவேளை 3வது இடத்துக்கு வேணா வரலாம். வாக்குகள் பிரிஞ்சு சிதஞ்சு. ஆனா விஜய் எம்எல்ஏ தொகுதிகள ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத இன்னை வரைக்கும் எனக்கு நம்பல. என்ன தோழர் இப்ப என்ன ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு மத்தவங்கள மாரி சினிமால ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு அவர் அரசியல்ல வந்தவரா? எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசியல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா புரிதலும் இருந்திருக்கும்ல. எல்லா வியூவும் கரெக்ட்டா தானே இல்ல இருந்திருக்கும். அவர்கிட்ட எல்லாம் அந்த பார்வை இல்லங்கிறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. அவரு அந்த அளவுக்கு அரசியல புரிஞ்சுக்கவே இல்லங்கிறது தான். அவரு அந்த சேர தான் அவர் உச்சமா நெனைக்கிறார். அவருக்கு புரிதல் இருந்தா அவர் அந்த நாற்காலிய அவர் உச்சமாவே நெனைக்க மாட்டார். இல்லையே, அத விட நாங்க சினிமா எவ்ளோ ஒரு உச்சத்துல இருக்கும்போது அத துறந்துட்டு வந்திருக்கோமே! என்ன தொறந்துட்டு வந்தாங்க? இங்க வந்து என்ன சேவையா பண்ண போறாங்க? அவரு உச்சத்திலிருந்து தொறந்துட்டு வந்தேன்னா, அவரோட சம்பாத்தியம் எல்லாம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, 2 மாநாட்டுக்கோட சுண்டக்கா காசு மாதிரி செலவாயிடும். அவரு இங்க வந்தும் ஏதோ ஒரு வகையில பணம் திரட்ட போறாரு, வாங்க போறாரு, மாநாடு நடத்த போறாரு, மீட்டிங் நடத்த போறாங்க. வழக்கமான அரசியல் கட்சி என்ன செய்யுதோ அத செய்ய போறாங்க. துறந்துட்டு வந்து இங்க துறவற வாழ்க்கை, ரோட்ல இருக்க போறதில்ல. அவருக்கான சொகுசு வாழ்க்கையில தான் அவர் இருக்க போறாரு. அதனால பெருசா எந்த மாற்றமும் இவர்கிட்ட நம்ம பார்க்க முடியல. அவரோட நடவடிக்கையிலும் எந்த பெரிய மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல. தீவிரமா இருக்கிறது 4 மாசம். 4 மாசத்துல 2 மாநாடு நடத்திட்டு, பரந்தூருக்கு மட்டும் தான் நேர்ல போயிருக்காருன்னு நெனைக்கிறேன். வேற எங்கேயுமே இதுவரைக்கும் களத்துக்கு போல. வீதிக்கு வராத அரசியல். நீங்க இப்ப அங்க நின்ன கூட்டத்துக்கு கூட ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகத்துக்கு நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, மக்கள்கிட்ட ஒரு ஈகோ இருக்கும் எப்பவுமே. நீ வாக்கு கேட்கறதுக்கு கூட என்கிட்ட வரல அப்படின்னா, உன்ன நம்பி நான் எப்படி வாக்கு செலுத்துறது அப்படின்னு. என்ன ரசிகரா இருக்கலாம், ஆதரவாளரா இருக்கலாம். நீங்க அங்க அந்த களத்துக்கு வரல அப்படின்னா, அ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே அவர் சொல்றாரு இல்லையா? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல அந்த அதிமுகங்கிற கட்சிகிட்ட இல்லாத கட்டமைப்பு கிடையாது. யா திரும்ப சொல்ற மாதிரி திமுகவும், அதிமுக கிட்டயும் தான் கடைக்கோடி மக்கள் கிட்ட வரைக்கும் ரீச் ஆகுற அளவுக்கு கட்டமைப்பு. ஆனா, அவரு தேர்தலுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி ஊர் ஊரா போய்க்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த தேவையே கிடையாது. வெறும் பிரச்சாரம் பண்ணா போதும். பிரச்சாரத்த எப்ப ஆரம்பிச்சிருக்காருங்கிறத நம்ம ஒரு அத்தன வருஷம் அனுபவம் உள்ள கட்சி, அந்த கட்டமைப்பு உள்ள கட்சி எப்ப பிரச்சாரத்த ஆரம்பிச்சிருக்கு. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு 2026ல ஆட்சி பிடிக்க போறோங்கிற கட்சியோட செயல்பாடுகள். வேலை செய்யணும் இல்லங்க. ஒரு தெய்வத்தால் அவர் சொல்ற மாதிரியே நம்ம திருக்குறளே சொன்னா கூட, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்." தே அது மேஜிக்லாம் நடக்க போறதில்ல. உங்க உழைப்புக்கு வேணா பலன் கிடைக்கும். அப்போ உங்களோட உழைப்பு என்ன அப்படிங்கிறது தானே நம்ம கேள்வியா இருக்கு. தோழர் நீங்க விஜய் பண்ற எல்லாத்தையுமே வந்து தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறீங்க. அவர் ஏன் மக்கள போய் பார்க்கல அப்டின்னா, அவர் போய் பார்க்குறாருன்னா கூட்டம் அதிகமாயிடும், நெரிசல் ஆயிடும். அது மக்களுக்கே இடையூறா இருக்கும். அதனால தான் அவர் போகாம இருக்காரு. இதே மாதிரியே அரசியல்ல இப்போ எலக்ஷன் வரப்போயும் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்த்து பேசி, அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றாருல்ல. நீங்க ஏன் அத பத்திலாம் பேச மாட்றீங்க? இல்ல இப்போ கூட்டம் அதிகமாயிடும் அப்படின்னே நம்ப சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதே காரணத்த. அது எல்லாருக்குமே சொல்லலாம். இப்ப சிஎம் வந்து ரோட்டுக்கு வராரு. அவங்களுக்கும் பாதுகாப்பு. சிஎம்னாலே அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. சரி பதவியில இல்லாத இப்ப அண்ணன் திருமா வராரு. அவர என்ன பார்க்க வரமாட்டாங்களா? யாரு எந்த அரசியல் செலிபிரிட்டி வந்தாலும் ரோட்டுக்கு கூட்டம் வரும். இப்ப அவங்கள எப்படி அந்த வர கூட்டத்த எப்படி அணுகுறாரு? இல்ல அடுத்த தடவ அவங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம இன்னும் அமைப்பாகல. அ ஒரு ஸ்ட்ரக்சரா எந்த விஷயத்தையும் நடத்த முடியல. இன்னும் கொஞ்சம் மேடை நாகரிகம் வேணும். சொன்னா வார்த்தைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு இன்னும் வரைக்கும் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னதான் ஆர்வ மிகுதியால, உணர்ச்சி பெருக்கால அவங்க வந்தாலும், கை குலுக்குனாலும், சுத்தி நின்னாலும், அத அத அது தவறு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டிக்கிட்டே இருப்பாரு. கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரா அத விட்டு விலகி முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. மேடையில உட்கார்றவங்க தான் பெரிய ஆள் இல்ல. கீழ உட்கார்றவங்கலாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால அந்த அரசியல் படுத்துற வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ விஜய் என்ன பண்றாரு அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கு. அவருக்கு கூட்டம் வரும் தான், அவர் நடிப்புல இருந்து வந்திருக்காரு தான். அவர அப்படி வர்றவங்கள அவர் கூட இருக்கிற பாதுகாப்பு இருக்கிறவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது. உடனே துப்பாக்கி எடுத்து காட்டுறது. அவங்கள அவங்கள ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டியா அவங்கள பண்றது, ரசிகர்கள அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, என்ன என்ன மாதிரியான அணுகுமுறையா நம்ம இத பார்க்க முடியும்? அதுக்கடுத்து அவங்கள எப்படி நீங்க அந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? என்ன பேசுனீங்க? இதுவரைக்கும் உங்க உரை எப்படி அமைஞ்சிருக்கு? எதுவுமே இல்ல. அவருக்கு நம்ம இன்னும் சொல்லணும்னா, கொள்கை தலைவரா அறிவிச்சதுலேருந்து மாநாடு 2 மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன பேசியிருக்காரு அவரோட மாநாட்ல? ஒரு மாநாட்டு உரை எப்படி இருக்கணும்? இவரு வந்து நான் சிஎம் எனக்கும் திமுக, திமுக எனக்கும் தான் அப்படிங்கிறதையே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேசுறதில்ல.
கொள்கை தலைவரா அறிவிச்சவங்கள பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது. ஒவ்வொருத்தர பத்தி ஒரு விளக்க பொதுக்கூட்டமாவது நடத்தியிருக்கலாம். ஒரு இடத்துல பெருசா நடத்தி, ஒவ்வொருத்தர பத்தி ஒரு 1/2 மணி நேரமாவது பேசியிருக்கலாம். இன்னை வரைக்கும் அவரு அறிவிச்சிருக்கிற 5 கொள்கை தலைவர பத்தி ஒரு 5 நிமிஷம் கூட முழுசா பேசினது கிடையாது அவரு. இப்படி எதையுமே அவரு ஒரு அரசியல் ஏன்னா அவருக்கே தெரியல தான். அதுதான் நம்ம உண்மையா பார்க்கணும். கத்துக்கணும்னாவது அவரு நினைக்க மாட்டேங்கிறாரேங்கிறது தான் ஆதங்கம். அதுக்கான தயாரிப்பையாவது தான் எடுத்துக்கணும் அப்படின்னோ, இல்ல தெரிஞ்சவங்களையாவது கூட வச்சுக்கணும் அப்படின்னோ, இன்னைய வரைக்குமே இந்த புசி ஆனந்து, ஆதவ அர்ஜுனா வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழாலே நம்ம பார்த்து, அப்ப அவரு விஜய் குடுத்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஆதவ அர்ஜுனா இங்க தான் அப்படிங்கிற மாரி. அந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பனா, ரொம்ப எமோஷனலா, சினிமேட்டிக்கா அப்படி தான் அவரோட பிஹேவியர், லுக் எல்லாமே இருக்கு. இன்னும் ஒரு நிதானத்துக்கு வந்து அரசியலா வந்து அவரு யாரையுமே அணுகல, எதையுமே அணுகல. எந்த கற்றலுமே அவருக்கு இல்ல. அட்லீஸ்ட் படிச்சுட்டு வந்து எனக்கு 4 விஷயத்த டெய்லி 4 பேர் சொல்லுங்க, அப்படின்னு கூட சொல்லல. கொள்கை தலைவர பத்தி நான் 5 நிமிஷம் பேசணும். ஆ ஒரு 5 பாயிண்ட் யாராவது படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அப்படின்னாவது இவரு செஞ்சிருந்தாருன்னா, 2வது மாநாட்டிலயாவது அவர் பேசியிருக்கலாம். நம்ம எதுக்காக இங்க கூடியிருக்கோம்னு பேசுறாரு. அத முதல்ல தெளிவுபடுத்தணும். அதுதான் அந்த மாநாட்டோட நோக்கமோ, கூட்டத்தோட, பொதுக்கூட்டத்தோட, ஆர்ப்பாட்டத்தோட எந்த நோக்கமோ, நம்ம பேச்ச நம்பி அங்க வந்து முன்னாடி நிக்கிறான்னா, எதுக்காக நாம இங்க கூடியிருக்கோம்னு அவங்ககிட்ட பேசணும். அவங்ககிட்ட பேசுறத சோசியல் மீடியா வழியா பல லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஒன்று கூடலுக்கான தேவை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. எந்த விஷயமும் சரியில்ல. எதுவுமே நம்ம டாப் டூ பாட்டம் வந்து எந்த விஷயமும் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி விடுங்க. அவர் பேசுறது இதில தான் தான் இந்த மாரியான மிஸ்டேக்லாம் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. புதுசுன்னு வச்சுக்கலாம். மாநாடோட செட்டப் எப்படி? சூப்பரா பண்ணிட்டார்ல. டேப்லாம் வச்சு, தண்ணியெல்லாம் வச்சு, யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா? மாநாடு அவங்க வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மாநாடு அவ்வளோ பேர் கூடுனாங்க, இது பண்ணாங்கன்னு. ஆனா அங்க வந்தவங்களுக்கான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டதா பெருமையா பேசிக்கிறாங்க. 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாட்டுக்கு இதுவரைக்கும் வந்ததா சரித்திரம் இல்ல. எங்க மாநாட்டுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடியே, 3 நாளைக்கு முன்னாடியே தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கான அவ்வளோ உங்கள ஈர்த்து வராங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஏற்பாடுகள நீங்க செஞ்சீங்களா? அவங்களுக்கான முறையான குடிநீர் வசதி, ரொம்ப அடிப்படையான கழிப்பிட வசதி வந்து செய்யல அப்படிங்கிறது பெரிய செய்தியாகுது. அது தேவை தானே. அத நம்ம பெருசா அரசியல் பண்றோமா, அவருக்கு எதிரா பேசுறோமா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்கள நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுறேனோ, இல்ல உங்கள ரசிச்சோ அங்க வந்தவங்களுக்கான தேவைய நீங்க நிறைவேத்தி குடுத்தீங்களா? ஒரு தண்ணி குடுத்தீங்களா? இல்ல அவங்களுக்கான உணவு ஏற்பாடு பண்ணி குடுத்தீங்களா? இல்ல குறைஞ்ச விலையிலயாவது உணவு விக்கிற மாதிரியாவது ஏற்பாடு பண்ணீங்களா? அப்படிங்கிற எத்தனையோ கேள்வி இருக்கு. இப்ப மாநாடு நடத்துற அத்தன கட்சிகளும் அவங்க அவங்க வர தொண்டர்களுக்கு வந்து ஒவ்வொரு சேருக்கும் எடுத்துட்டு போய் குடுத்துடுறாங்க. சைவமா, அசைவமான்லாம் பிரிச்சு குடுக்குறாங்க. நீங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட பண வசதி இல்ல. நீங்க ஒரு வேள கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா, இவ்ளோ பண்ற நீங்க அதையும் பண்ணியிருக்க முடியும். ரொம்ப எளிமையாவே பண்ணியிருக்க முடியும். சாப்பாடு குறைஞ்சபட்சம் உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணாவது நீங்க ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கலாம். ஏன்னா 2 நாள் அவங்க பேச்சுப்படி 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட பொருளாதாரம்னு இருக்குல்ல. உணவுக்கு அவங்களோட பயணத்துக்கு செலவு பண்ணாலே 1, 2 ஆயிரம் வந்துரும் செலவு. ரொம்ப இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணாலே. இப்படி அவங்களுக்கான உணவெல்லாம் நீங்க குடுக்காததிலேயே மக்கள நீங்க எப்படி கவனிச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு, நீங்க மட்டும் சொகுசு கார்ல வரீங்க, கேரவன்ல தங்குறீங்க. உங்களோட இருக்கிற மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நபர்களுக்கு மட்டும் 3 வேள உணவு இருக்கு. கழிப்பறை வசதி இருக்கு. கேரவன்ல எல்லா வசதியும் இருக்கு. தேவைன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சுட்டு வந்துக்கலாம். எல்லா வசதியும் இருக்கு. அங்க வெயில்ல நிக்கிறவனுக்கு என்ன தண்ணியாவது ஏற்பாடு பண்ணி குடுத்தீங்களா? அப்படிங்கிறது அ அங்க வந்தவங்களுக்கான ஆதங்கமாவே இருக்கும் தான் நம்ம கருதுறோம். நீங்க இப்ப சொன்ன மாரி தொண்டர்கள இப்படி ட்ரீட் பண்றீங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டீங்க. இப்ப அந்த கடைசியா அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க வந்து தலைவரா பாருங்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் தொண்டர்கள் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நீங்க அவங்களுக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறது சொல்றீங்க? நம்ம நேர்லயே இளைஞர்கள பார்த்து, நான் விஜய் கட்சி நான் சொன்னா கூட, நான் டிவிகேன்னு சொன்னா கூட, அவங்க கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறதோ, சொல்லணும்னு நினைக்கிறதோ என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி. ம். உங்க தலைவருக்கு தான் உங்க கொள்கை தலைவர, உங்க தலைவரோட கொள்கை தலைவர பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்களாவது உங்க கொள்கை தலைவர்ன்னு பெரியார சொல்லிட்டாரு. அம்பேத்கர சொல்லிட்டாரு. காமராசர சொல்ட்டாரு. ஒவ்வொருத்தர பத்தி நீங்களாவது தேடி படிங்க அப்படின்னு. ஏன் அவர் கொள்கை தலைவர்ன்னு சொல்லியிருக்காரு? ஏன் பாஜகவ எதிரின்னு சொல்றாரு? ஏன் பாஜக தமிழ்நாட்டோட ஒட்டாதுன்னு சொல்றாரு? அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் நீங்க தெரிஞ்சுங்க. அவரையே கூட நீங்க தலைவரா வச்சுக்கங்க. விஜயே உங்க கட்சியா கூட இருக்கட்டும். ஆனா ஏன் அப்படிங்கிறத, ஏன் அவர் அந்த கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்கார்? அந்த அடிப்படை புரிதலுக்கு நீங்களாவது வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாவும், பதிலாவும் அவங்க தொண்டர்கள சந்திக்கும்போது இருக்கும். அத அவங்க செஞ்சாங்கனாலே, அவங்க அந்த கட்சியில பயணிக்கிறாங்களோ, பயணிக்கலையோ, ஓட்டு அவங்களுக்கு போடுறாங்களோ, போடலையோ அது முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டுக்கான தேவை, தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியல, பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுவே நமக்கு போதும்.
ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி தொண்டர்கள் கிட்டயே பல கேள்விகள வச்சிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் கமெண்ட்ல பதில் வரும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உட்காந்து பாருங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி. நன்றி.